அரசு பேருந்துகளை பழுது நீக்குவதில் உள்ள பிரச்சினைகள் குறித்து அண்ணா தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் கமலக்கண்ணன் நமது செய்தியாளர் நாகராஜரிடம் பகிர்ந்து கொண்ட தகவல்களை பார்க்கலாம். சமீப காலமாக அரசு பேருந்துகளில் ஏற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகள், அதை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் பற்றின விவாதங்கள், விமர்சனங்கள்னு பல பக்கம் போயிட்டு இருந்தாலும், அண்ணா தொழிற்சங்க பேரவையினுடைய செயலாளர் கமலக்கண்ணன் நம்மளோட இருக்கார். அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட இருக்காரு, நம்ம பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது அரசு பேருந்துகளில் அடிக்கடி படிக்கட்டுகள் கலந்து விழுறதை பார்த்துருக்கோம், இருக்கைகள் சில இடங்கள் இல்லாததை பார்த்துருக்கோம், மழை நீர் பேருந்துக்குள்ளே ஒழுகிறத பார்த்துருக்கோம். இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? கடுமையான கண்டனத்துக்குரியது. நேற்றைய தினம் கூட எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் ஒரு சிறப்பான அறிக்கையை கொடுத்தாங்க. இந்த அரசு என்ன செய்யணுன்றது, என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், வாகனங்கள் எல்லாம் பழுதடைஞ்சு 15 ஆண்டுகளை கடந்து போயிடுச்சு. 2011 மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து அண்ணன் எடப்பாடியாருடைய முதலமைச்சராக இருக்கிற வரைக்கும் 16,000 பேருந்துகள் வாங்கப்பட்டது. அந்த 16,000 பேருந்துகள் வாங்கப்பட்டதில் அந்த வாகனங்கள் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு வாகனம் என்பது 15 ஆண்டு காலம் அதனுடைய ஆயுட்காலம். இங்கே நம்ம ஒரு கிலோமீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 9 லட்சம் கிலோமீட்டர், 11 லட்சம் கிலோமீட்டர் ஓடணும். அது 9 வருஷம், 10 வருஷத்துக்குள்ளே வரும். 15 வருஷம் கூட ஓட்டக்கூடாது. ஏன்னா இது பொதுமக்களை ஏற்றிக்கிட்டு போகிறது, உயிர்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு வாகனங்கள், சேவை மனப்பான்மை. இது அரசு இந்த அரசு இதுவரைக்கும் ஒரு பேருந்து கூட, இப்போ சென்னை மாநகராட்சி மாநகர பேருந்துக்கு ஒரு பேருந்து கூட வாங்கலை. சில பேருந்துகள் வாங்கினதா சொல்கிறதெல்லாம் புது வண்டி வாங்கலை. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பழைய வண்டியில் ஒரு 500 வண்டியை பாடி பில்ட் பண்ணாங்க. இந்த எல்லோ கலர் வண்டிலாம் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கிற வண்டிலாம் அதில் பாடி பில்ட் பண்ண வண்டி ரீபில்ட் பண்ணாங்களே வண்டி. அந்த வண்டிங்க இப்போ அதில் மெக்கானிக்கல் ப்ராப்ளம், அதில் பாடி ப்ராப்ளம் இல்லை. இந்த படியெல்லாம் கழண்டு வந்ததுக்கு என்ன காரணம்னா, வெல்டிங்லாம் தண்ணி மழை தண்ணி பட்டு கீழே பூரா எல்லாம் வெல்டிங்லாம் போயிடுச்சு. அதனால தான் அந்த 10 இயர்ஸ்க்குள்ளே அந்த வண்டிங்களை மாற்றி நம்ம ரீபில்ட் பண்ணுவோம், இல்லைனா கூண்டு மாற்றுவாங்க. வண்டியே புது வண்டி தான் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ இது எடுக்கலை. இதனால் வாகனங்கள் பழுதடைஞ்சு ரொம்ப ப்ராப்ளம். அந்த 27/4 அன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஒரு கண்ட்ராக்டர் அந்த சீட்டோட வண்டியிலேருந்தே கீழே விழுந்தார். அதுக்கு உடனே அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்து சுற்றறிக்கை அமைச்சிருந்தார் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர். செக்ரட்டரி என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆல் எம்டிங்களுக்கு உங்கள் டெப்போவில் எவ்வளோ வண்டிகள் பழுதடைஞ்சிருக்குது, எனக்கு 48 மணி நேரத்தில் ரிப்போர்ட் பண்ணுங்கன்னார். அரசு இவங்களும் 48 மணி நேரத்தில் வண்டிகளை செக் பண்ணி 30% வண்டி, தமிழ்நாடு பூரா 30% வண்டிகள் பழுதில் இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்டாங்க. அந்த 30% வண்டின்னு எடுத்திங்கன்னா, மொத்த வண்டி 22,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்குது. 30%னா கிட்டத்தட்ட 7,000 வண்டி கிட்டத்தட்ட உங்களுக்கு பிரேக் டவுன்ன்றது அவங்க ஒத்துக்கிட்டாங்க. உடனே கவர்மெண்ட் ஒரு சர்க்குலர் போடுறாங்க. என்ன போடுறாங்கன்னா, அடுத்த 48 மணி நேரத்தில் இந்த வண்டியெல்லாம் ரெடி பண்ணணும்னு. வண்டி காலங்காலமாக ப்ராப்ளம் இருக்குது, பேர் பார்ட்ஸ் இல்லாத இருக்குது. டெய்லி சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 500-600 வண்டி டெய்லியே ஓடாது. பிரேக் டவுன் ஆகி அங்கங்கே டயர் இல்லை, கிளச் இல்லை, பல பிரச்சனைகள் நிற்கும். திடீர்னு 48 மணி நேரத்தில் ரெடி பண்ண சொன்னாங்க. இவங்களும் எல்லா தமிழ்நாடு பூரா எம்டிஸு அடுத்த 48 மணி நேரம் எல்லா வண்டியும் ரெடி ஆகிடுச்சுன்னு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க 31/4 அன்றைக்கி. இது என்ன மாயாஜாலம், எப்படி பண்ணாலும் பண்ண முடியாது. இன்றைக்கி மெக்கானிக் ஷார்ட்டேஜ் இருக்குது, ஆளே இல்லை. ஒரு 7 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, பேர் பார்ட்ஸ் இல்லைன்றது பல காலமாக இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. இவ்வளவும் எப்படி 48 மணி நேரத்தில் செய்யப்பட்டது, எங்கே பர்ச்சேஸ் பண்ணாங்க, யாரை வச்சு வண்டி ரெடி பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த லட்சத்தில் இருக்குது. இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கடந்த வெள்ளிக்கிழமை அன்றைக்கி நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டிங்கனாலே கிட்டத்தட்ட நம்ம ஓட வேண்டிய வண்டி 2,320 வண்டி இருக்குது. இதில் ஆப்ரேட் ஆனது 1,730 வண்டி நம்ம தான் ஆப்ரேட் ஆகிருக்கு வெள்ளிக்கிழமை. சனிக்கிழமை இன்னும் கொஞ்சம் குறையும், ஏன்னா அன்றைக்கி ஹாலிடேன்றதுனால. மண்டே அன்றைக்கி 1,800 வண்டி தான் ஓடிடுது. கிட்டத்தட்ட 500-600 வண்டி பார் டே 500 வண்டிக்கு மேலே வண்டி நிற்கிது. இது டிரைவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ என்ன ஆச்சு, ஒரு டிரைவர் ஷார்ட்டேஜ் பெருசு. இங்கே தமிழ்நாட்டில் பூரா டிரைவர் கண்ட்ராக்டரு, மெக்கானிக் எல்லாமே ஆள் எடுக்கலை, 10 வருஷமாக எடுக்கலை. ஸோ அதனால் ஷார்ட்டேஜ் இருக்குது. நிறைய ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க, தினக்கூலி அடிப்படையில் ஓட்டுநர்களை எடுத்து ஐஆர்டியிலேருந்து எடுத்து நடத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வண்டி ஏன் ஓடலை? இன்றைக்கி பப்ளிக் வண்டிகள் பத்தாது. அங்கங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் பார்த்திங்கன்னா 20 பேர் 30 பேர் நிற்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். அதுக்கு வண்டிகள் இல்லை, ரூட்டில் வண்டி கம்மியாகி போச்சு. இதுதான் இன்றைய சூழ்நிலையாக போயிட்டுருக்குது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதருடன் செய்தியாளர் நாகராஜன், சென்னை.